நாம் ருசித்து உண்ணும் தேனை உற்பத்தி செய்வது தேனீக்கள் என்பதை தாண்டி இந்த சிறிய உயிரினம் சுற்றுச்சூழல் பராமரிப்பிலும் உணவு உற்பத்தியிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகில் பூக்கும் தாவர இனங்களில் 90 விழுக்காடு மலர்கள் தேனீ உள்ளிட்ட உயிரினங்களின் மகரந்த சேர்க்கையை சார்ந்துள்ளன. தேனீக்கள் இனம் அழிந்துவிட்டால் அடுத்த சில ஆண்டுகளில் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்து விடுவார்கள் என பிரபல ஆய்வாளர் ஐன்ஸ்டீன் கூறியதாக தகவல் உண்டு. மகரந்த சேர்க்கை மூலமாக மட்டுமே பூக்கள், பழங்கள், விதைகள் மீண்டும் செடி கொடிகள் உற்பத்தியாகின்றன. எனவே பழங்களின் உற்பத்திக்கு தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன. சமூக கட்டமைப்புடன் வாழும் தேனீக்கள் ராணி தேனீயின் தலைமையின் கீழ் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வேலை வழங்கப்பட்டு அதனை செவ்வனே செய்து வருபவை தேனீக்கள். ஒரு தேனீ தனது வாழ்நாளில் ஒரு தேக்கரண்டி தேனை சேகரிக்க ஒரு நாளைக்கு 50,000 மலர்களில் இருந்து தேன் சேகரிக்கும் என கூறப்படுகிறது. இவ்வளவு பாடுபட்டு எடுக்கப்பட்ட தேனை நாம் ஒரு சில நிமிடங்களில் அபகரித்து விடுகிறோம். மனிதனுக்கு தேன் என்ற அருமருந்தை அளிக்கும் தேனீக்கள் நமக்கான உணவுப் பொருட்களை வழங்குவதிலும் அயராது உழைக்கின்றன. ஆனால் வாழ்விட இழப்பு, நீடித்த விவசாய நடைமுறைகள், காலநிலை மாற்றம் மற்றும் மாசுபாடு ஆகியவற்றால் அதிக அளவில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. ஏனைய உயிரினங்களுடன் நமது வாழ்வும் சிறக்க தேனீக்களை காப்பது மிக மிக அவசியம். பாலிமர் செய்திகளுக்காக சையத் உமர் ஃபரூக்.